அடுத்ததாக செய்தி அரங்கத்தில் தற்போது நம்முடன் இணைகிறார் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ராஜகோபால். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். நரேந்திர மோடியுடைய 3.0 மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தாலும் தனி பெரும்பான்மை அப்படின்றது பாஜகவுக்கு கிடைக்கல. நாடாளுமன்றத்துடைய செயல்பாடு அப்படின்றது கடந்த சில வருஷங்களாக ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசலாம். ஆனால் இருந்தாலும் கூட நேருவுக்கு அடுத்ததாக 3வது முறையாக இந்திய வரலாற்றில் நரேந்திர மோடி பிரதமராக 3rd டேர்ம் அப்படின்றது பதவியேற்க இருக்காரு. இந்த மொமெண்ட் அப்படின்றது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது? இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு அரசாங்கம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதே வேகத்தில் அதே பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு அமைந்திருக்கின்றது என்று கூற வேண்டும். இரண்டாவதாக, அதாவது நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் கண்டினியூட்டின்னு சொல்கிறோம், ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டெபிலிட்டியும் கண்டினியூட்டியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஆனால் அதில் ஒரு மாற்றம் இருக்கின்றது. முன்பு இருந்த அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டின்ற நிலைமை இல்லாமல் இப்பொழுது சில மாநில அரசுகளை சார்ந்த சில கட்சிகளை சார்ந்து இவர்கள் அரசாங்கத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே முன்பு போல் அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை இருக்கும். அந்த சூழ்நிலையில் அவங்க ஒரு திட்டப்பணிகளை எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இப்போ செய்ய முடியாது. அதில் தான் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேனே தவிர, பணிகளை பொறுத்த வரைக்கும் அதே வேகம் தொடரும். அந்த பணிகள் எந்த ஒரு குறிக்கோளை, எந்த ஒரு டெஸ்டினேஷனை அவங்க நோக்கி செல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி தான் அவங்க போக போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓரளவுக்கு JDU மற்றும் TDP இந்த 2 கட்சிகளுமே அவர்களோட ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் வச்சு அவங்க இந்த தேர்தலை சந்தித்த காரணத்தால் அவர்களுக்கு இந்த நிர்வாகத்தை நடத்துவதில் ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. ஏனென்றால் அந்த அவர்களுக்கு இடையே ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கின்றது. பாஜக என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்குமோ அதுபோலவே JDUவும் ஓரளவுக்கு அதே பாணியில் நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தான். ஆனால் சில செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் சில பிற மதங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அதிலெல்லாம் கொஞ்சம் JDU அதிகமாக கவனம் செலுத்தும். TDPயை பொறுத்த வரைக்கும் அவங்க தென்னிந்திய மாநிலங்களுக்கு அவர்கள் ஒரு காவலராக அமைவார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். ஏன்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு நிச்சயமாக ஒரு அரண் போன்ற ஒரு கட்சியாக TDP அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிமாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் டாக்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசப்பட்டது. இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டி கொடுத்திருக்கூடிய வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு 98,000 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுது. அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கம் அமராவதி ஸ்டேட் கேபிட்டல் இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது நிதி தான் பெரிய அம்சமாக இருக்குது. தெலுங்கு தேசம் பார்ட்டி இப்போ மாநிலத்துடைய நிதி விவகாரத்தில் எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? தெலுங்கு தேசம் கட்சிக்கு உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற அந்த ஒரு டிமாண்டை வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு பார்க்கும்பொழுது அது ஆந்திர மாநிலத்திற்கு கொடுக்க முடியுமா என்ற ஐயம் இருக்கின்றது. ஏனென்றால் பீகார் மாநிலத்திற்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் பீகார் மாநிலம் பெர் கேபிட்டா இன்கம் என்ற அந்த கோட்பாட்டை வைத்து நாம் பார்ப்போம் என்றால் நிச்சயமாக பீகார் மாநிலம் ஒரு பின்தங்கிய மாநிலம், ஒரு ஏழ்மையான மாநிலம் என்ற அந்த இடத்தை பெறும். ஆனால் ஆந்திர மாநிலத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடையாது. ஆகவே ஆந்திர மாநிலத்திற்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்று கொடுக்காமல் இருந்தால் கூட அவர்களுக்கு அமராவதி என்ற ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்குவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கென்று சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. அந்த வாக்குறுதிகளில் எவையெல்லாம் நிறைவேற்றப்படவில்லையோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்போ அதே டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் TDP கூட்டணியிலேருந்து வெளியேறினாங்க. ஆமாம். இப்போ அதை நிர்பந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் TDP இருக்காங்க. அது ஏற்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்கா, நிறைவேறுமா அப்படின்னு பார்க்கலாம். நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக ஒரு அண்மை செய்தி வந்திருக்கு, அதை பார்த்துடலாம்.